சதர்மா ஃபவுண்டேஷன் மற்றும் ஹெல்பிங் ஹேண்ட் இருந்து ஒரு 200 குழந்தைகள் அரசு பொருட்காட்சிக்கு இன்னைக்கு வருகை புரிந்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட அனுமதியுடன் இங்கே வருகை புரிந்தாங்க. தமிழ்நாடு பொருட்காட்சி அமைப்பாளர் மற்றும் வியாபார நல சங்கத்தின் சார்பாக அவங்களை நாங்கள் வரவேற்று அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ராட்டினங்கள் வசதி, உணவுகள் மற்றும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நாங்கள் செஞ்சு கொடுத்திருந்தோம். கடந்த 10 வருட காலமாக நாங்கள் இந்த பொருட்காட்சி சங்கத்தின் சார்பாக இதை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உணர்வு உண்டு என்கிற அடிப்படையில எங்களுடைய மனித அந்த உரிமைகளையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்து அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்க இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒத்துழைப்பு அளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய இயக்குநர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலருக்கும் மற்றும் பொருட்காட்சி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் அந்த ஹெல்பிங் ஹேண்ட் சதர்மா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான ஏற்பாடு செய்த பொருட்காட்சி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் RM ரபீக் அவர்களுக்கும், ஏர்டெல் அபு அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருட்காட்சி போன ஞாயிற்றுக்கிழமை துவக்கப்பட்டு 45 நாட்கள் ஜூலை 28 வரை நடக்கிறது. மக்களுடைய பேர் ஆதரவுடன் நடைபெற்றிருக்கு. ஏன்னா இது விடுமுறை நாட்கள் இல்லாத நேரத்திலும் கூட மக்களுடைய பேர் ஆதரவுடன் இந்த பொருட்காட்சி நடந்துட்டு இருக்கு. எனவே கண்டுகளிக்காத பொதுமக்கள் இந்த பொருட்காட்சியை கண்டுகளித்து எங்களுக்கு மேலும் அதாவது இந்த பொதுமக்கள் பல அரசினுடைய நலத்திட்டங்களை பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ராட்டினங்கள், அப்பள பச்சி, ஐஸ்கிரீம், பின்ன ஜிகிர்தண்டா போன்ற எண்ணற்ற உணவு வகைகள் இருக்கு. ஸ்னோ வேர்ல்டு 3D போன்ற வகைகளும் இருக்கு. எனவே உங்களுடைய பொழுதுபோக்குக்கு நாங்க கேரண்டி தர்றோம். எனவே இந்த பொருட்காட்சியை கண்டுகளிக்காத பொதுமக்கள் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அருணா, ஃபவுண்டர் சதர்மா ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். இங்க வருஷம் நாங்க அரசு பொருட்காட்சிக்கு நாங்க சிறப்பு குழந்தைகளை கூட்டிட்டு வருவோம். அந்த வகையில இன்னைக்கு போட்டிலோங்க ஸ்கூல்ல சிறப்பு குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கோம். அதே போல ஹெல்பிங் ஹார்ட்ஸ்ல இருந்தும் முதியோர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. மொத்தமா ஒரு 200 பேர் பக்கம் வந்திருக்கோம். ஒரு தடவையும் நாங்க வரும்போது இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. இங்க ஏற்பாடு செய்திருக்க உணவு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இலவசமா தராங்க. பாப்கார்ன், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எல்லா உணவு எல்லாமே ஃப்ரீயா தராங்க. இங்க ஒரு ரைடும் ஃப்ரீங்கிறதுனால எல்லா குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஏன் இதை நாங்க கூட்டிட்டு வரோம் குழந்தைங்கள அப்படின்னா, அவங்க வெளி உலகத்தை பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒவ்வொரு வருடமும் இதற்கு உறுதுணையா இருக்கிற அரசு பொருட்காட்சி நிர்வாகம், அதற்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கிற ரஃபீக் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல மாவட்ட ஆட்சியர் மற்றும் அவர்களுடைய PRO, விளம்பரத்துறை நிர்வாகம் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.